ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தலனார் எஸ்டேட் போகிறோம். தலனாரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பஸ்ஸில் போனால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. கேபின் ரைட். பஸ் ஸ்டாண்டில் பஸ் வச்சு வீடியோ எடுக்க முடியல, வந்த உடனே எடுத்துட்டாங்க பஸ்ஸு, அதனால் எடுக்க முடியல. ஸோ உள்ளே வந்ததான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அங்கே போயிட்டு இதே பஸ்ஸில் ரிட்டன் வரும். ஏன்னா இந்த பஸ் ஒரு சிங்கிள் தான் போகும். வால்பாறையில் காலைல 6 மணிக்கு எடுத்து ரிட்டன் வால்பாறைக்கு 8:30 வந்துடும். வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, காலையிலே செம்மையாக இருக்குது. போகிறது பாலாஜி கோயில் ரோடு. இப்போ நம்ம போகிறது பொள்ளாச்சி ரோடு. இங்கேருந்து பாலாஜி கோயிலுக்கு 6 கிலோமீட்டர் தாங்க ரைஸ். இன்றைக்கி அந்தளவுக்கு மிஸ்ட் எதுவும் இல்லை. நைட் நம்ம கோயம்புத்தூர் வால்பாறை வண்டியில் ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் வரையிலையும் பெருசாக மிஸ்ட்டு எங்கேயும் இல்லை. அதில் வந்துட்டு தான் அந்த வண்டி 5:30 வந்துச்சு, இந்த வண்டி 6 மணிக்கு எடுக்கிறாங்க. இந்த ரோட்டில் தான் போகிறோம். இங்கே தான் தலனாருக்கு தனியார் ரோடு ஃப்ரீ. ரொம்ப நேரத்தில் வந்தீங்க. பஸ் ஸ்டாண்டில் வீடியோ எடுக்க முடியல, நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. இது கீழே நம்ம போகிற ரோடு. தலனார் 10 கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த வண்டியில் தான் போகிறோம். வால்பாறை பஸ் ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுக்க முடியல, அதான் எங்கேயாச்சும் கவர் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோ பாருங்க கைஸ். கைஸ் அந்த போர்டில் இருக்க இடம் தான் போக போகிறோம். கவர்கல் காட்சி முனை. இந்த பஸ்ஸில் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, இந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் பக்கம்தான். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்க கைஸ். மேலே ஒரு வியூ, அதை தாண்டி அதுக்கு பேக் சைடில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் போகிறோம். நம்ம பஸ்ஸில் போகிறோம். இந்த இடம் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் நிறையா டைம் ரீச் ஆகிருக்கு, ட்ரெண்ட் ஆகிருக்கு இந்த இடம். இந்த ரோட்டில் பஸ் போகிற மாதிரி செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரோட்டில் தான் கைஸ் போக போகிறோம்.
மேலே அந்த டாப் இருக்குல்ல, அந்த டாப் போயிட்டு அங்கேருந்து கீழே போகிற ரோடு வேறு லெவலில் இருக்கும் கைஸ். வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. நார்மலாக நம்ம வந்தோம்னா இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, பைக்லேயோ கார்லேயோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வரணும். பஸ்ஸில் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது தெரியுதுங்களா, ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த செக் போஸ்ட்டில் லாக் பண்ணிடுவாங்க. நம்ம வந்தோம்னா பைக்கில் காரில் வந்தோம்னா என்ட்ரி இருக்குது, டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். வேறு எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஏற்றுறேன். எஸ், அங்கே தெரியுது வர ஒரு டாப். இது ஒரு அதிசயமான ஊருங்க. லாஸ்ட் டைம் நான் வரையிலே அப்படி தான், வால்பாறையில் இதே மாதிரி வெயில். ஆனால் இங்கே தலைநார் வரையில் ஃபுல்லாக மிஸ்ட்டு. பாருங்க மிஸ்ட் போகுது தெரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் மிஸ்ட்டாக தாங்க இருக்கும் எப்போ வந்தாலும். இது ஒரு தனி தீவு, பள்ளத்தாக்கு மாதிரி. இதுதான் கவர்கல் வியூ பாயிண்ட். பக்கம் வந்துட்டோம். பாருங்க அந்த பெண்டு, ஒரு பெண்டு திரும்பினா உடனே ஒரு வியூ பாயிண்ட். இதுதாங்க கவர்கல் வியூ பாயிண்ட். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு நம்ம ஓன் பைக் அண்ட் காரில் வந்தோம்னா, கவர்மெண்ட் பஸ்னால என்ட்ரி டிக்கெட் இல்லை. நம்ம இங்கே இறங்க போகிறதில்ல. பஸ்லேயே போயிட்டு ரிட்டன் பஸ்லேயே வர போகிறோம். அதே மாதிரி இந்த பஸ் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான்.
காலையில் மட்டும்தான். காலையில் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துடும். காலையில் போயிட்டு காலையில் 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஈவினிங் ஒரு சிங்கிள் இருக்குது, அது 2 மணிக்கு நினைக்கிறேன். 2 மணிக்கா 4 மணிக்கான்னு தெரியல. பாருங்க காட்டுக்கோழி. வேறுங்க சூப்பராக தலைநார் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் கீழே போனால் தலைநார். வந்துட்டோம். இதான் தலைநார். அண்ட் இங்கே திரும்பி ரிட்டன் வால்பாறை போவோம். இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்த வேறு ஏதாவது பிளேஸ் போனோன்னா சஜஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.